திடீர்னு ஒரு தீவில் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம். சுற்றிலும் அங்கேயும் இங்கேயும் பார்க்க எதுவுமே யாருமே தெரில. 2 பேர் மாரி தான் இருந்தோம். இந்த இடம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கம் நடந்து போவோம், ஏதாச்சும் ஊர் வரும் அப்படி சொல்லிட்டு நாங்களும் அவனும் பிளான் பண்ணி 2 பேரும் ஒரு சைடாக ஏதோ ஒரு சைடு வந்து நடந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கெஸ் பண்ண இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமான்னு கெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டில் முடிவெடுத்த பக்கமே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதோட எங்களுக்கு வந்து பசியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப பசி வந்து காலை வலி வந்து நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான். அண்ணா பசிக்குதுண்ணே, எனக்கு சாப்பாடு ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுங்கண்ணே அப்படி சொல்லி கேட்டான். நான் எங்கடா சாப்பாடு ரெடி பண்ணுறது, சரி கொஞ்சம் நேரம் 2 பேரும் உட்காந்துக்கலாம்டா, உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்டான்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் நடக்க முடியாமல் 2 பேரும் வந்து உட்காந்துருப்போம். அதோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2 பேரும் முறையை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது, எப்படி நம்ம போய் வீட்டுக்கு போய் சேர்றது அப்படி சொல்லிட்டு அவன்னாக்கா பசியில் மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மைக்கடிச்சு உள்ள ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் கரை வந்து இங்கே வந்து சேர்ந்து 2 நாள் கிட்ட ஆகிடுச்சு. திடீர்னு அந்த தம்பி பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக மயங்கிட்டு ஷாம்னு கூப்பிட்டான், பேர் சொல்லி கூப்பிட்டான். அவனும் வந்து சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப லேசாக கொஞ்சம் பசி தாங்க முடியல, மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. சரி கடற்கரை ஓரத்தில் எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போக்குள்ளே வந்து தண்ணி மட்டும் எடுத்து வந்து அவன் மூஞ்சில் ஊற்றலான்னு வந்தேன். அப்போ திடீர்னு அவன் கொஞ்சம் மயக்கம் பரவாயில்ல தெளிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சிட்டான். பசி ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னானே, திடீர்னு சாப்பாடை ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கடற்கரை பக்கம் ஏதாச்சும் மீன் மாட்டுமா, இந்த மீன் வந்தால் கையால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எங்கள்கிட்ட மீன் பிடிக்க வந்து ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் சின்ன வலைகிரி எங்கே ஓரமாக ஒதுங்கி கிடந்தா அது நான் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்கல. பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சு. என்னன்னாக்கா வந்து கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்தமாரி மட்டி எடுத்து அதை நாங்கள் சுட்டு திங்கிற ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சு. அதை சுட்டு திங்கலாம், அதுமாதிரி அவுச்சியும் சாப்பிட்லாம், மட்டி எடுக்கிற ஞாபகம் ஒன்று வந்துச்சு. அதான் இந்த திடீர்னு என் கையில் பார்த்திங்கன்னா ஒரு மட்டி ஒன்று மாட்டிருக்கு. சரி நம்ம இந்த மட்டியை வச்சு ஏதாச்சும் நம்ம நெருப்பை வந்து மூட்டி கல்லால் நெருப்பை மூட்டி எப்படியா நம்ம வந்து சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. ஒரு மட்டி எனக்கு கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அந்தமாரி இந்த இடத்துல வந்து நிறைய மட்டி கிடைக்கிற மாதிரியே நிறைய தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி நம்ம எல்லா எவ்வளோ மட்டி கிடைக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். அந்த மட்டி கிடக்கிற இடம் எப்படி இருக்குனாக்கா ஒரு மாதிரி பிளாக்காக அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக அப்படியே திட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த மட்டி கிடக்கிற இடம். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 4 மட்டி நிறைய மட்டிக்கிட்ட நான் வந்து சரசுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மட்டி எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வந்து நம்ம அது வந்து ஒரு சமையலாக செஞ்சு அப்படியே கொடுப்போம், சுட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எதுவுமே இல்லை. எப்படியாவது நம்ம தீயை மட்டும் மூட்டிட்டாக்கா சுட்டு கொடுத்துடலாம். அவனுக்கு சுட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பயணத்தை தொடரலான்னு இருக்கோம். அவனோட மயங்கி வேறு விழுந்துட்டான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சரசரன்னு வந்து மட்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கை ஃபுல்லாக வந்து மட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஃபைனலாக ஒரு மட்டி ஒன்று எடுக்க போகிறோம். மட்டி எடுக்கிற இடம் மட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். இப்போ என் கையில் உள்ள மட்டியை பாருங்கள், ஒரு கை ஃபுல்லாக வந்து மட்டி வந்துருச்சு. என்னால் வந்து இவ்வளோ தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த மட்டி உள்ளே பார்த்திங்கன்னா சதை மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம வந்து சுட்டோம்னாக்கா அந்த சதை அழகாக வெந்திருக்கும். அந்த சதையை எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். எப்படி மட்டி அழகாக நான் எப்படி தெரியுது பார்த்திங்களா, இதே மாதிரி தான் வந்து மட்டி வந்துருக்கும். இப்போ அந்த மட்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல தீயை முட்டி அதை வந்து நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். சுட்டு சாப்பிடக்குள்ள அந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்து காலி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மட்டி தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உணவு. அவன்கிட்ட இந்த மட்டியை காமிச்சேன், நம்மளுக்கு வந்து இவ்வளோ மட்டி கிடச்சிருக்கு, நம்ம வா போயிட்டு உனக்கு வந்து சமைச்சு தரேன், சமைச்சு தந்தோடனே சாப்பிட்டுட்டு நம்ம பொறுமையாக நடந்து ஏதாவது ஊர் இருந்தால் அந்த ஊரில் போய் நம்ம போய் எப்படியோ ஹெல்ப் கேட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து போயிட்டுருக்குறோம். எங்களால் சுத்தமாக முடியல. நல்ல ஒரு காற்றடிக்காத ஒரு மறைவான பகுதிக்கு வந்துட்டு இந்த மட்டியை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த மட்டியை வந்து எப்படி சுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த மண்ணில் வந்து கொஞ்சோண்டு லேசான ஒரு குழியை வந்து தோண்டிட்டு இப்போ நம்ம வந்து சரசரன்னு குழியை தோண்டிடலாம். ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து மயங்கி எனர்ஜி இல்லாமல் ஒரேடியாக ஆள் அவுட் ஆகிடும் போல். அதனால் வந்து சரசரன்னு குழியை தோண்டிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த மட்டியை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அதை வந்து நம்ம பற்ற வைக்கிறதுக்கு தீயை மூட்டுறதுக்கு என்ன பண்ணால் காஞ்சி போன அந்த கம்புலாம் இருக்கும்ல, அந்த கம்பை கொஞ்சோண்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த குழியில் போட்டு எப்படியோ நான் வந்து இந்த கருங்கல் 2 கிடந்துச்சு, அந்த கருங்கலை எடுத்து உரசி அந்த தீயை வந்து உருவாக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ கப நல்லா எரிய ஆரம்பித்தோன்னே நம்ம அந்த மட்டி இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை மட்டி எடுத்து நெருப்பில் வந்து அங்கங்கே ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு எங்களுக்கு ஏன்னா பசி அடிச்சு 2 நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மட்டியை சாப்பிட்றது தான் எங்கள் நிலமை. இப்போது அந்த மட்டியை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு
கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு ஏதாச்சும் ஊர் வந்து அங்கே வந்து ஹெல்ப் கேட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மட்டியை வந்து சுட்டுட்ருக்கோம். இருட்டுற மாதிரி இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே இந்த இடத்துல நம்ம காலி பண்ணி ஆக்கணும். ஏன்னா நைட் டைமில் இங்கே வந்து என்ன நடக்கும், மிருகம் ஏதாச்சும் வருமோன்னு எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால் சரசர நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலேருந்து காலி பண்ண போகிறோம். பாருங்கள், மட்டி வந்து அழகாக வந்து நெருப்பில் நல்லா பவராக வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் வச்ச மட்டி பார்த்திங்கன்னா வந்து கபகபா ஒரு வேளை வாசனை வந்தோன்னு நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையாக வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்ச மட்டியை வந்து ஏதாவது ஒரு மட்டி எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. டக்குன்னு கையை வச்சு எங்களால் எடுக்க முடியல. ரொம்ப வாசனை வரவும் ரொம்ப ஜாலி ஹாப்பி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வச்ச அடுப்பு பார்த்திங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல்லாக எல்லா மெட்டியும் வந்து வேக வைக்க முடியல. கொஞ்சம் மெட்டி தான் வந்து வெந்திருக்கு. மட்டி, அது பேர் மெட்டி கிடையாது, மட்டி. இப்போ நான் வந்து அதை வந்து ஊதி நெருப்பை மூட்ட போகிறோம். அப்படி நெருப்பை முன்னதில் தான் இவ்வளோ நேரம் மூடிட்டு இருந்தோம். திரும்பி ஊதி நெருப்பை வந்து வர வச்சுட்டு இருந்தோம். ஒரே புகையாக வந்து மூஞ்சில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுவே நமக்கு ஒரு மாதிரி சாப்பிடாமல் இருக்கும், ஒரு கேர் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் எப்போ தான் வீடு போய் சேருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்பவே ஃபீல் ஆகிடுச்சு. சரி, ஊதி நெருப்பை வர வச்சு ஒரு வழியாக நாங்கள் வந்து மட்டி எடுத்து சாப்பிட போகிறோம். இந்தமாரி நீங்களும் அந்த மட்டி சாப்பிட்ருந்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் மட்டி சாப்பிட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோழி அதுக்கெலாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. கோழிக்கு இறைய கொடுக்கறதுலாம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மட்டியை எப்போதுமே நம்ம கடற்கரை ஓரத்தில் அந்த மண் பிளாக் கலரில் ஒரு மாதிரி அச்சாக இருந்தனாக்கா அது அந்த இடத்துலலாம் மட்டி வந்து உள்ளே இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சிருந்த மட்டி ஏதாச்சும் ஒரு மட்டி எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். ஒரு மட்டியை வந்து நான் வந்து என் கையில் வந்து எடுத்துட்டேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கனால கையில் வந்து வச்சுக்க முடியல, ரொம்பவே சூடாகவே இருந்துச்சு. நல்லா மட்டியை வந்து பார்த்திங்களா எப்படி வெந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா கருப்பு கலரில் கருங்கரு நல்லா இதாகிடுச்சு. மட்டியை வந்து நம்ம டபுள் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த சதை மாதிரி இருக்க பாருங்கள். இப்போ அந்த சதையை தான் நம்ம எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மட்டியை சாப்பிட போகிறோம். ஆளுக்கு 10 மட்டி. இப்போ நான் மட்டியை தான் சாப்பிட போகிறோம். மட்டியை பார்த்துங்க, மட்டியை வந்து ஒரு மட்டி நான் சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அந்தளவுக்குலாம் டேஸ்ட்டாக இருக்காது. சும்மா பசிக்கு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு மாதிரி கொமட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் ஒரு 5-6 மட்டி கிட்ட சாப்பிட்டேன், எனக்கு போதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு மட்டியை கொடுத்து சாப்பிட சொல்லலான்னு சொல்லிட்டு மட்டியை வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்தேன். உனக்கு இந்த மட்டி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். என்னது ஒரு என்ன சாப்பிட சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி திருத்தட்டு முடிச்சுட்டு இருந்தான். ரொம்பவே சூடாக இருக்குது, எப்படி சாப்பிட்றது அப்படி சொல்லிட்டு. உனக்கு பசிக்குதுன்னா இது சாப்பிட்டு தாண்டா ஆகணும், வேறு வழி இல்லைடா, இது சாப்பிட்டு தாண்டா நம்மளால் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அவனும் பார்த்திங்கன்னா அந்த மட்டியை வந்து உடச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், அந்த சதையோட பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கே ரொம்பவே கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ட மட்டியும் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து வாயிலேருந்து வெளியே எடுத்துட்டான், வாந்தி எடுத்துட்டான். ஆனால் கொஞ்சம் மட்டி உள்ளே வந்தோடனே கொஞ்சம் எனர்ஜி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு உடனே எழுந்திரிச்சு ஒரு ஸ்டெப்பை ஒன்று போட்டுக்கிட்டு இப்போ வாங்க நம்ம நடந்து நம்ம ஊருக்கு பக்கம் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு இருந்தோம். நடந்து வரக்குள்ள பார்த்திங்கன்னா திரும்பியும் கண்ணுக்கட்டா தூரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊருமே இல்லை. என்ன பண்ணுறது அப்படி தெரியாமல் திரும்பி எங்களுக்கு அடுத்த பசி வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு ஊருமே தெரில. இதோட இந்த ஒரு வீடியோ ஷூட் வந்து கண்டினியூஸாக தொடரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.